இன்றைக்கு இவருடைய அறிவிப்பு என்பது கலைஞர் பெயரில் நூலகம் என்கின்ற கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தின் மூலமாக அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு, கரையேற்றுவதற்கு, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த கலங்கரை விளக்கம் அமையும். பூம்புகார் காவேரி பூம்பட்டினம், இது எங்களுடைய காவேரி பாய்கின்ற பட்டினம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் படிச்சா தாரன் பல திட்டங்களை கொண்டு வராரு. படிக்க தாரன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு மக்களின் சார்பாக, எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் சார்பாக, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சவுந்தரபாண்டியன், அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன், பழனியாண்டி, ஸ்டாலின் குமார், இனிகோ ஈதராஜ், அப்துல் சமது, கதிரவன் இவர்கள் சார்பாக, ஏன் ஒட்டுமொத்த டெல்டா மக்களின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துறையாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்குமே இருக்கும். கோவை நூலகத்திற்கும் இந்த நூலகத்திற்கும் நன்றி. இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலும் தலைவர் கலைஞர்களிடமும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களிடமும் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களோடும் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு காலம் எங்களுக்கு இருந்திருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே திருச்சி மாவட்டம், ஒன்றுபட்ட மாவட்டம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டையில் ஒரு பகுதி, அனைத்துமே திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரே பகுதியாக இருந்த காலத்தில் 1971ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த காலம் தொட்டு நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள், இடையில 20 ஆண்டு காலம் வேறொரு முதலமைச்சர்கள் 25 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு 2-3 திட்டங்கள் மட்டுமே அவருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மற்ற அனைத்துமே கலைஞர் அவர்களாலும் தளபதி அவர்களாலும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு திருச்சி மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நான் தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உறுதியை நான் தேர்தலுக்கு முன்னும் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். டெல்டா மொத்தம் 44 தொகுதிகளை கொண்டது டெல்டா. கரூரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரை இருப்பது 44 தொகுதிகள். அந்த 44 தொகுதி மக்களும் அது உங்கள் பின்னால் நிச்சயமாக இப்போதும் எப்போதும் இருப்பார்கள். எனவே அப்படி பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ விளையாட்டுக்காக உங்களை முகஸ்துதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக அல்ல, நீங்கள் செய்கிற காரியங்கள்